Praise the Lord. Glory to God. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இந்த பரிசுத்த சபை கூடி வருகிற இந்த தினத்தில் ஏசப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்ற எங்கள் தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனே, உம்முடைய பொற்பாதங்களை முத்தமிடுகிறோம். ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்க. அந்த சாலமோனுடைய ஆலயத்தில் உடைய மகிமை நிரப்பினது போல ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தில் உடைய மகிமை காணப்படணும். ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்தல் நாங்கள் உணரணும். உடைய அபிஷேகத்தை நாங்கள் உணரணும். அப்பா ஆண்டவரே, பாடுகிற வேலையிலே விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் புது பலத்தையும் புது கிருபைகளையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகின்ற தகப்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் முழு உலகத்தையும் ஆளுகின்ற தகப்பன். நீ சர்வ ஞானி என்று சொல்லி பார்க்கிறோம். நீ சிருஷ்டி கர்த்தர். உம்முடைய வார்த்தையினாலே வானமும் பூமியும் உருவானது. ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தையை நீ சொல்லும்போது இல்லாதவைகளை இருக்கவைகளை போல அழைக்கின்ற தகப்பன். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் காண்கின்ற அனைத்து இயற்கைகளையும் உயிரினங்களையும் நீர் ஊற்றுகளையும் கடல் நதி அனைத்தையும் ஆண்டவரே உருவாக்கின்ற தகப்பன். அதே போல எங்களையும் நீர் உருவாக்குகிறீர். ஆண்டவரே, உருவாக்கின தகப்பனுடைய கடத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக எங்கள் வணங்க. ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியங்கள் இருந்தால் குயவனுடைய களத்தில் களிமண்ணாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் இந்த ஆராதனையில் எங்களை உடைத்து எங்களை நொறுக்கி உமக்கு உகந்த பாத்திரமாய் நீர் எங்களை நிறுத்தும்படியாக செபிக்கிறோம். உதவி செய்யுங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையில மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த வேளையில ஆண்டவர் நம்மை கட்டி அணைக்குகிறார் என்று சொல்லி நம்ம நிறைய இதில் பார்க்கிறோம். கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளில் மூடி மறைத்து பாதுகாப்பது போல கர்த்தர் என்ன பண்றாரு? தமக்கு பயந்தவர்களை பாதுகாக்கிறார், வேலி அடிக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? ஏசப்பன வேலி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பாதுகாப்பு இருந்தாலும் இயேசுவின் பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம என்னைக்கோ மாத்திரம். அதனால பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எப்பிராயீமே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? சத்ருவின் கைக்கு உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உங்களுக்கு கடங்காக வாக்கு கடங்காத பெருமிச்சங்களோடு விண்ணப்பம் செய்கிற ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை எந்த சூழ்நிலை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்க மாட்டேன். யார் உன்னை விட்டு விடுத்தாலும், யார் உன்னை மறந்தாலும், தாய் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தகப்பன் மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவர். ஹல்லேலூயா. எதனால கட்டி இழுக்கிறார்? அன்பின் கயிறுகளால். ஹல்லேலூயா. அன்பின் கயிறுகளால் தினந்தோறும் புது புது கிருபைகளை தருகிறார். வசனத்தை வாசிக்க வைக்கிறார். அன்பான கைத்தால் இழுக்கிறார். ஹல்லேலூயா. தாயை போல உணவு கொடுக்குகிறார். ஹல்லேலூயா. உம்மை விட்டு தூரம் போன என்னை, பாவையாக வாழ்ந்த என்னை, துரோகியாக வாழ்ந்த என்னை மறக்கல. அவர் என்னை நல்லவனாக்கி அழகு பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். செல்ல பிள்ளையாய் மீண்டுமாக என்னை எடுத்துக்கொள்கிறார். எதுவும் பிரித்திட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்திட முடியாது. ஹல்லேலூயா. அந்த அன்பின் கயித்துக்குள்ள நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அன்னைக்கு ஆபிரகாம் ஈசாக்கு என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாரு? பலியிடும்படி செய்தார். அவனுடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சு அப்பா கூட அழகா பேசிட்டு போன மகன் என்ன பண்றாரு? திடீர்னு, அப்பா என்னப்பா பண்றீங்க? ஆபிரகாம் சொல்றாரு, கவலைப்படாதம்மா, சைலண்டாரு. அழகா கையை பிடிச்சிட்டு வந்த கையை, ஆபிரகாமோட கையை பிடிச்சிட்டு வந்த கையை ஈசாக்கோட கை என்ன பண்றாரு? கட்டுறாரு, காலை கட்டுறாரு. ஏப்பா, ஏன் இப்படி பண்றீங்க? பலி செலுத்துறீங்களா? அங்க ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, அங்க அது இருக்குல்ல அப்படின்னாலாம் நினைக்கலாம். ஆனா எதுவுமே பேசல. இதுவரை என்னை கை பிடிச்சிட்டு வந்த எங்க அப்பா என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இருக்கிற விசுவாசம், நாங்களும் என் மகனும் போய் பலி செலுத்தி விட்டு மீண்டும் திரும்பி வருவோம் என்ற விசுவாசம் இருந்தது. ஈசாக்குக்கும் எங்க அப்பா என்னை கொல்ல மாட்டாரு, எங்க அப்பா என்னை பலி செலுத்த மாட்டாரு, அவருடைய செல்ல பிள்ளை நான் என்று சொல்லி ஒரு தைரியம் இருந்தது. அதே போலதான் பிரியமான சகோதர சகோதரிகளே, சில வேளையில சில சோதனைகள்ல பாடுகள்ல நம்மை நடத்தி செல்லும் போது ஆண்டவர் சில கயிறுகளால நம்மை கட்டுவார். அன்பின் கயிறு அது. அதை நம்மை அழிக்க அல்ல, நம்மை உருவாக்க, நம்மை ஒப்பு கொடுக்க, அவருடைய சித்தத்திற்கு முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க அன்பின் கயிறுகளால் கட்டுகிறார். அந்த அன்பின் கயிறையை நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க?
உதறி தள்ளிவிட்டு போறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு நல்லா தெரியணும், ஆண்டவர் எந்த சூழ்நிலை நடத்தினாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. முகாந்திரம் இல்லாமல் அவர் ஒருவரையும் என்ன பண்ண மாட்டாரு, சோதிக்க மாட்டார், கைவிட மாட்டார். இந்த பாதையில நான் செல்வேன் என்றால் இந்த பாதையில சென்றாதான் எனக்கு சிங்காசனம். அல்லேலூயா. தானியேல் சிங்க கெபியில போனாதான் அவனுக்கு அந்த மகிமைன்னு நினைச்சிட்டாருன்னா சிங்க கெபியின் பாதையில கூட நடத்துவார், சேதம் அணுகாமல் பாதுகாப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்தது, எரிகோ இருந்தது. ஏன் ஆண்டவரே இந்த சோதனை பார்க்கல? அன்பின் கயிறுகளால் கட்டியிருந்தபடியால் அவர்கள் முறிக்கப்படவில்லை, அவர்கள் நொறுக்கப்படவில்லை. பிரியமுள்ள சகோதர சகோதரி, இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போம். எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் என்று ஆண்டவரின் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. என்னை கைவிட மாட்டார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்க மாட்டார். நான் அவருடைய செல்ல பிள்ளை. அல்லேலூயா. சொல்லுவோமா? அருமையான பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டையிலுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எல்லாம் சொல்லுவோம், மனுஷரை கட்டையிலுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. சொல்லுவோம் மீண்டுமாக, மனுஷரை கட்டையிலுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டையிலுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. என்னை மனுஷரை கட்டையிலுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. தாயை போல, தகப்பனை போல சுமக்கிற தகப்பன் அவர். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. ஆமென். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. ஒரு தகப்பனை போல சுமந்து செல்பவரே, என்னை ஒரு தாயை போல சுமந்து செல்பவரே. சொல்லுங்க, ஒரு தகப்பனை போல சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல சுமந்து செல்பவரே. உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி விட்டு கொடு? Glory. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? சொல்லுங்க, எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? அவர் வீட்டை தூரம் போனாலும் கெட்டே போனாலும் நம்மை நல்லவனாக்கி அழக பார்க்கிறார்.
உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. எப்ராயிமே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எல்லாரும் எப்ராயிமே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கைவிட மாட்டேன். இஸ்ரவேலே செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கிறேன். எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கிறேன். எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. இந்த உலகத்துல எதுவும் என்னை பிரித்திட முடியாது. சொல்லுங்க, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேல் எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? சொல்லுங்க, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல பாருங்க, அன்பின் கயிறுகளால ஏசப்பா எங்களை கட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அருமையான தேவன் அல்லவா, அன்பின் கயிறுகளால கட்டுகிறார், அரவணைக்கும் கயிறுகளால கட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த கயிறு கட்டப்பட்டிருக்கும் போது அது எப்படி அருமையாக விளக்கலாம் என்றால், ஆடு அவர் நம்முடைய மெய்ப்பன். ஆட்டுக்குட்டி ஒரு சில ஆடுகளுக்கு என்ன பண்ணுவாங்க? கயிறை போட்டு என்ன பண்ணுவாங்க? கட்டுவாங்க. ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது எங்கேயோ ரோட்டு பக்கம் போகும்போது அடிபட்டுறக்கூடாது, முள்செடியில் போய் சிக்கிடக்கூடாது, துஷ்ட மிருகங்களில் சிக்கிடக்கூடாது, குழியில் விழுந்துடக்கூடாது, முள்ளில் சிக்கிடக்கூடாதுன்னு அந்த ஆட்டுக்குட்டி, ஆல்ரெடி விழுந்த ஆட்டுக்குட்டிய காயத்தை தொடச்சி அதுக்கு பிணியாற்றி தோளின் மேல் சுமந்து வந்த தகப்பனுக்கு தான் தெரியும் அந்த ஆட்டுக்குட்டியுடைய உயர்வு, வேல்யூ. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் பாவத்தில் சாபத்தில் இருந்த நம்மை மீண்டுமாக இந்த அழுக்கில், பாவத்தில், குழியில், சாபத்தில் விழுந்துடக்கூடாது என்பதற்காக தான் தேவன் அவ்வப்போது சோதனைகளாலும் போராட்டங்களாலும் நாம் செல்லும்போது நம்மை கண்டித்து உணர்த்தி, வழி இதுவே இதில் நட, வழி இதுவே இதில் செல்லு என்று நம்மை கண்டித்து உணர்த்துகிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்ம சிக்கி போயக்கூடாதுன்னு. அதனால் எந்த சூழ்நிலையும் கைவிடாதீங்க, ஆண்டவரை மறந்துடாதீங்க, அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சொல்ல போறீங்க, ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி மனுஷரை கட்டி இழுக்கும் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுங்க, அன்பின் கயிறுகளால் என்னை கட்டுங்க, என் பிள்ளைகளை கட்டுங்க, எங்க ஊழியத்தை கட்டுங்க. உமக்கு பிரியமில்லாத நாங்கள் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். ஆண்டவரே, எங்களை நீங்க கடிவாளத்தை போல கட்டி
எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என் சுய சித்தத்தில் நான் செல்லக்கூடாது, என் சுய பலத்தில் நான் செல்லக்கூடாது, என்னுடைய ஜீவனத்தின் பெருமையில நான் செல்லக்கூடாது. நீர் பெருகுன என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அப்படி செல்லும் போது சோதனைக்குள்ள நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒப்பு கொடுத்து இந்த வேலையில் அனைவரும் மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, ஓ அன்பின் கயிறுகள் என்னை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. மனுஷரை கட்டி க்ளோரி அன்பின் ஆண்டவரே, உங்க அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. க்ளோரி எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. க்ளோரி மனுஷரை கட்டி இழுக்கும் உங்க அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. ஒவ்வொரு நாளும் தாயை போல சுமந்து உணவு, தகப்பனை போல சுமந்து செல்பவர். ஒரு தகப்பனை போல எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலோ எப்ராயிமே உன்னை கைவிட மாட்டேன், விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிறார். இயேசுவே மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. ஆமென். அன்பின் ஆண்டவரே, செல்ல பிள்ளையாய் எதுவும் என்னை பிரித்திட முடியாது. உரிமையோடு செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த சோதனையும் உபத்திரவும் என்னை எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். க்ளோரி எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் ஓ அன்பின் கயிறுகளா இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்ட என்னை கட்டுங்கப்பா. மனுஷரை கட்டி இழுக்கும் க்ளோரி அன்பின் உமக்கு உரிமையாய் இழுத்து கொண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அப்படி நம்ம கட்டப்பட்டு இருக்கும் போது நம்ம ரொம்ப பிளஸ்ஃபுல்லாக இருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போனவா நான் சொன்னேன், ஏசப்பாக்கு எல்லா அதிகாரம் இருந்துச்சு. பிதாவின் பாச கயிறினால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற
அந்த கட்டுப்பாட்டின் என்கின்ற அந்த கருவினால் சிலுவையில் முடிய பெரிதும் தன்னைத்தானே தாழ்த்தினார். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலை. ஹல்லேலூயா. அந்த சிந்தை தான் நம்மளுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் அந்த அன்பான கயிறு. நீர் பெருகணும், நான் சிறுகணும். ஹல்லேலூயா. அவரே முந்தைய வைங்க, எல்லா சூழ்நிலையும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நம்ம நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் மூலம் எல்லாம் உட்காரலாமா? உட்கார்ந்து, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர், நன்மைகள் செய்கிறவர் என்று சொல்லி அருமையான வேலையில் நம்ம ஆராய்க்கிற தேவன் நம்மை தேற்றுகிறவர், நம்ம விமோசிக்கிறவர், வழிநடத்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் மனுஷங்க எதன்னு சொல்லிட்டாங்கன்னா கவலைப்படுறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மனுஷர் மூலமாக வருகிற உபத்திரவங்கள், தேவையில்லாத சொற்கள் வந்தாலும் நம்ம ஏன் ஒன்றும் பலத்தோடு நிற்கிறோன்னா அவன் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மனுஷர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்தீர், அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவர். எப்படி தாங்குறோம்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணாங்க? ஒரு கணத்தில் அரைஞ்சாங்க, மறு கணத்தையும் காட்டினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவனா இருந்தாரு, அவருடைய மூஞ்சில துப்புனாங்க, அவர் என்ன பண்ணாரு? சகித்து கொண்டார். இதுதான் கிறிஸ்துவுக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ரிவெஞ்ச் சொல்லல, ஃபர்கிவ்னஸ் சொல்லி தந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மன்னிச்சதுனால தான் இன்னைக்கு பெரிய மனுஷனா நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மற்றவர்களை மன்னிங்க, நீங்க உங்க சமுதாயத்தில் குடும்பத்தில் பெரிய மனுஷனா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நம்ம மன்னிக்காட்டி எல்லாரும் போல தான் இவங்களும் கோவப்படுறாங்க, எல்லாரும் போல தான் இவங்களும் பழி வாங்குறாங்க, எல்லாரும் போல தான் இவங்களும் வரமாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய ஸ்டாண்டில் நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிறிஸ்து இயேசுவோட சிந்தை உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் மன்னிங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எதிரி உருவாக்கப்படும் ஆயுதமாக இருந்தாலும் உங்கள் மன்னிப்பு மூலமாக அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். மன்னிக்கிறதுனால பாவங்கள் மூடப்படும். மன்னிப்பு அன்பு இருந்தால் மட்டும்தான் செய்யும். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக பேசலான்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா, மன்னிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக பேச முடியாது. அவங்க மனசாட்சி அவங்கள என்ன பண்ணிடும்? கொட்டிடும். அதனால் தனிமையில் வாடும்போது நம்ம துணையாக இருக்கிறார், ஆவியினால் நம்மை தேற்றுகிறார். இந்த வாழ்க்கை பயணத்தில் வார்த்தை என்ற திருவுணவால் நம்மை வளமாய் நடத்துகிறார். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை போல நானும் மாறணும், உம்மை போல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசைப்படுறீங்களா அவரை போல மாறணும்னு? உங்கள் பிள்ளை யார் மாதிரி இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம்? பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இருந்தால் சந்தோஷமா, இல்லை உங்கள் பிள்ளை உங்கள் சாயல்லே இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை யாரோட சாயல் இருந்தால் உங்களுக்கு நல்லது? அப்பா ஜாடியில் இருக்கணும், இல்லை அம்மா ஜாடியில் இருக்கணும், இல்லை தாத்தா பாட்டி ஜாடியில் இருக்கணும். இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்பா மாதிரியே அம்மா மாதிரியே சொல்லுவாங்க. வேற மாதிரி இருந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்குது, எங்கே நம்ம பெத்த பிள்ளையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். இல்லாட்டி இன்னும் காமெடியாக கூட சொல்லுவோம், உன்னையெல்லாம் குப்பை தொட்டிலேருந்து என்ன பண்ணோம் நாங்கள் எடுத்து வந்து வளர்த்துறோன்னுக்குள்ள சொல்லுவாங்க. அதனால் ஏசப்பா நம்மளை பெற்று எடுத்துட்டார் ஆவிக்குரிய ரீதியில். அப்போ யார் மாதிரி இருக்கணும்? ஏசப்பா மாதிரி நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம யாருடைய பிள்ளைங்க? ஏசப்பா பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஏசப்பாக்கு இருந்த குணாதிசயமே இல்லை. உங்கள் அப்பா எப்படி பட்டவர், நீ எப்படி இருக்கிற? உங்கள் அம்மா எப்படி பட்டுவாங்க, நீ எப்படி பேசுகிற? உங்கள் அப்பா எப்படி நடப்பாங்க, நீ இப்படி நடக்கிறியே? உங்கள் அப்பா இதெல்லாம் செய்யவே மாட்டார், நீ இது செய்கிறியே. சாதாரணமாக ஒரு பிள்ளைகளே என்ன பண்ணுறோம்? திட்டுறோம். குடும்பத்து வானத்தை வாங்கறதுக்கே வந்து பிறந்திருக்கியேடா, காலங்காலமான இப்படிலாம் இருந்தனேடா. அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டு நாட்கள்லேருந்து இப்போ வரைக்கும் நான் அப்படிலாம் செஞ்சேன், இப்படிலாம் செஞ்சேன், நீ ஏன்டா என் பேரை கெடுக்கிற? ஏன்டா அப்படி வழி தப்பி போகிற? திருப்பி ஏன்டா அந்த பாவத்திலே போய் சிக்கி கொள்கிறேன்னு என்று அப்பா கேட்குறாரு. நம்ம ஒரு காவும் கேட்குறோம் திருவந்து வேலையில், அப்பா இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அப்பா இந்த மாதிரி இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு கேட்குறோம். நான் திருப்பி அதே செய்கிறோன்னா ஆண்டவர் என்ன நினைப்பாரு? ஹல்லேலூயா. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சாதாரண ஒரு குடும்ப காரியத்தை நீங்கள் அப்படியே ஆவிக்குரிய ரீதியில் ஒப்பிட்டீங்கன்னா, என் பிள்ளை என் பேச்சை கேட்காட்டி நான் அடிக்கிறேன், உதைக்கிறேன், ஏன்னா என் மானம் போகக்கூடாதுன்னு. அப்போ அவருடைய மானம், அவருடைய ரட்சிப்பு, அவருடைய ரத்தம் வீணாகக்கூடாது என்றதுக்காக நம்ம எப்படியெல்லாம் சோதிப்பார், தண்டிப்பார், உருவாக்குவார் என்று சிந்தை நம்மளுக்கு இருக்கும்போது நாம் பாவம் செய்ய மாட்டோம். என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று.
அவரை பற்றி அறிகிற அறிவில் நாள்தோறும் வளர வேண்டும். வளருங்கள், நம் அனைவரும் வளருவோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் அருமையான ஒரு பாடலை பாடி நாமத்தை உயர்த்த போகிறோம். என்னை ஆட்கொண்ட இயேசு. ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். சொல்லுங்க. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. எல்லாரும். என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு. மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லாரும். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமையான சூழ்நிலையில் துணையாயிருப்பவர், தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவர், தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. தனிமையான நேரத்தில் ஓ க்ளோரி. என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். க்ளோரி. இந்த வாழ்க்கை பயணத்தில் மேக தூணாய் வருகிற தகப்பன் அவர். வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருபவரே. வார்த்தையால் உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லாரும். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. இப்ப தனிமையா இருக்கீங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தனிமையா இருக்கீங்க. எனக்கு துணையா ஆறுதலா யார் இருப்பான்னு உங்க உள்ளத்துல ஒரு ஏக்கம் வருது. சரியா? அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நினச்சிக்கோங்க. தனிமையாக இருக்கிறோம், யார் துணையாக பேசுவாங்க, கவலையாக இருக்கும் போது இருக்கிறோம். வீட்டுக்கு போகிறீங்க, பைபிளை திறக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஆவியானவர் வசனத்தின் மூலமாக பேசுகிறார். பேசும்போது உங்கள் ஆவியில் ஒரு உற்சாகம் வருது. ஹல்லேலூயா. பயப்படாதே, திகையாதே, நான் உன்
தேவன் என்ற வார்த்தை வருது. பல உறவுகளால் வரப்படுகிற அந்த திடப்படுத்தலோட ஆவியினுடைய வார்த்தையில் வருகிற திடப்படுத்தல் உங்களை என்ன பண்ணுது? உங்கள் ஆவி ஆத்மாவை உருப்பிக்கிறது. ஹல்லேலூயா. பலர் உங்களை சோகமாக இருந்தால் தண்ணி கொடுக்கலாம், இல்லை பிரெட் வாங்கி தரலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் வாங்கி தரலாம். அதெல்லாம் உங்கள் சரீர பிரகமான ஆறுதல், ஆவிக்குரிய ஆறுதல், ஆவிக்குரிய பலப்படுத்தல் யார் தர முடியும்? ஹல்லேலூயா. இனிமேல் தனிமையாக இருந்தால் யாரை நோக்கி பார்ப்பீங்க? ஹல்லேலூயா. கண்ணை மூடுங்க. பிரைஸ் தி லார்ட். தனிமையான சூழ்நிலை, தனிமை வாட்டும் போது என் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது என் துணையாயிருப்பவரே, ஆவியால் உம்மாவியால் அபிஷேகம் செய்பவரே, க்ளோரி, அபிஷேகம் என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையா என்று நான் அறிவேன். க்ளோரி, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையா என்று நான் அறிவேன். உண்மை உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். glory to God. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. போதுமானவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட இயேசுவை என்ன சொல்ல போறீங்க இந்த காலை வேளையில? இன்னும் துதிப்பேன். சொல்லுங்க. இன்னும் போற்றுவேன், எக்காலமும் துதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த அருமையான பாடல், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், இந்த உலகத்தில் பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும், போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும், திகையாதே, கலங்காதே, மீண்டும் எழுப்பிடுவார், பலன் கொடுத்திடுவார், அவர் தழும்புகளால் நம்மை குணமாக்குவார். ஹல்லேலூயா. விசுவாசமா இருங்க. எதுவுமே உங்களை தொட முடியாது. எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். நல்லா இருக்கேன் என்று சொல்லி நல்ல ஆசீர்வாதங்களோடு இருப்பதை காட்டிலும், ஒன்றுமே இல்லாம சரீரத்திலையும் பலத்திலையும் இல்லாம இருக்கும் போதும் என் தேவனை பலப்படுத்துவார் என்று விசுவாசம் தான் நம்ம ரட்சிக்கும். ஹல்லேலூயா. நம்பிக்கை யாவும் இழந்தாலும் எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா என்று எண்ணாலும், வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்ல வேலை டாக்டர் சொல்லலாம், உறவுகள் சொல்லலாம், இந்த குடும்பமெல்லாம் இனிமேல் எப்படி உருப்பட போகுது, இந்த பிள்ளைங்க எப்படி உருப்பட போடாதுங்க, இந்த வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் என்று சொல்லி பலர் சொல்லலாம். பூட்டப்பட்டு கல்லறை போல நம்ம வாழ்க்கை காணப்படலாம். கல்லறை புரட்டின தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. லாசருவை 3 நாள் 4 நாள் மரித்து போயிருந்தாலும் மீண்டுமாக எழுப்பின தகப்பன் மறுபடியும் என்னை உயிர்த்தல செய்வார். எல்லாரும் சொல்லுங்க. மறுபடியும் என்னை உயிர்த்தல செய்வார். மறுபடியும் சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன், மறுபடியும் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன், மறுபடியும் பலத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையே பேசுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையே பேசுங்க. ஒரு காலையில் எந்திரிக்கும் போது இந்த வார்த்தையை பேசுங்க. என்ன பேசணும்? நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கும். படிக்கலைனாலும் உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்லுங்க? என் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, நல்லா வருவாங்க. சுகவீனமாக இருக்கீங்களா? இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார், நான் நல்லா இருக்கேன், என்னால் நல்லா நடக்க முடியுது, என்னால் நல்லா நடக்க முடியுது, என்னால் நல்லா கை அசைச்சு என்னால் செய்ய முடியுது, எனக்கு நல்ல பலன் இருக்குது. முடியாமல் இருக்கீங்களா? இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு சொல்லிகிட்டே இருங்க. இது மாதிரி வார்த்தையை நீங்கள் சொல்ல 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 உங்கள் விசுவாசம் பெருகும். மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆளுகை நடந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல். அவருடைய பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து
இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றிடுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், ஆழத்திலிருந்து மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், ஆமென். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை கைகளை உயர்த்தி மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், வாழ்க்கையில நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், என் கல்லறை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் எழுந்து நின்று ஓ இன்னும் துதி உம்மை இயேசுவை, எனக்காக ஜீவன் தந்த இயேசுவை ஆராதிப்பேன். இயேசு நாளத்திலிருந்து கோரி இன்னும் துதிப்பேன். சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர் இயேசு. நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர் என் தேவன். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நீங்க மாத்திரம் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். துதித்துக் கொண்டே இருப்போம்ப்பா இந்த கடைசி நாட்கள்ல. நம்முடைய ஆவி எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒப்பு கொடுத்து நிறைவு செய்ய போகிறோம். நம்முடைய ஆவி அனலுள்ளதாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க, ஆவி எப்படி இருக்கணும்? அனலுள்ளதாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு உடம்புல சூடு இருந்தாதான் அந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்புன்னு சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அப்ப டெட் பாடிக்கு உடம்பு தொத்துப்பட்டா எப்படி இருக்கும்? சூடா இருக்குமா? சில்லுன்னு இருக்கும். ஹல்லேலூயா. டெட் பாடிக்கு சில்னஸ் தேவைப்படுது. ஆனா உயிருள்ள உடம்புக்கு என்ன தேவைப்படுது? சூடு தேவைப்படுது. மருத்துவர்கள் சொல்றாங்க, நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நல்ல சூடா இருந்துச்சுன்னா உடம்புல நோய் வராது. எப்படி சூடா இருக்கும்? நல்லா பாடும் போது நம்மளுக்கு என்ன பண்ணுது? ரத்த ஓட்டம் நல்லா போகுது. நல்லா நடக்கிறோம். ஆனால் தான் டாக்டர் சொல்கிறாங்க, டெய்லி 20 நிமிஷம் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் ஹார்ட் அட்டாக் எதுவும் வராது. ஏன்னா ரத்த ஓட்டம் தலையிலேருந்து கால் வரைக்கும் சீராக பாயும். ரத்த சூடாக இருக்கும் போது நோய் வராது. அதே போல் ஆவி அனலாக இருக்கும் போது பலவீனங்கள், சோர்வுகள், போராட்டங்கள் வராது. ஆவி எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். ஹல்லேலூயா. அனலும் இல்லை குளிரும் இல்லை, அப்படி ஜீவித்தா பரிதாபம். சொல்லுங்க, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். எப்படி உடம்புக்கு சூடு இல்லைன்னா அந்த உடம்பு சீக்கு உடம்புன்னு சொல்றாங்களோ, அதே போல ஆவியில சூடு இல்லைன்னா அந்த ஜீவியம் பலவீனமான ஜீவியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில பலன் இருக்கும் போது ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஆவியில சூடு இல்லைன்னா 40 நாள் ஜெபம் பண்ணாலும் எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தரின் நாள் சமீபமாக இருக்குது. வரியின் அடையாளங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நாளை ஆவியை அனலாக மாற்றுங்க. ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? என்னுடைய ஆவியை அனலாய் மாற்றுங்க. பிரைஸ் தி லார்ட். பல்லமா ஆவியானதுள்ளதாய் ஆவியாமல் பாதுகாப்போம். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானதுள்ளதாய் ஆவியாமல் பாதுகாப்போம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். இந்த உலகத்துல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். எங்க வாழ்க்கைய ஆவியானதுள்ளதாய் ஆவியாமல் பாதுகாப்போம். ஆவியானதுள்ளதாய் ஆவியாமல் பாதுகாப்போம். கர்த்தரின் நாள் சமீபம், மிக கருத்துடன் ஜீவிப்போமே. கர்த்தரின் நாள் சமீபம், மிக கருத்துடன் ஜீவிப்போமே. நிர்பந்த நாட்கள் வரும், நியாய தீர்ப்பினால் நெருங்குதே. நிர்பந்த நாட்கள் வரும், நியாய தீர்ப்பினால் நெருங்குதே. எல்லாரும் ஆவியானதுள்ளதா ஆவியாமல் பாதுகாப்போம். எங்க ஆவிய ஆவியானதுள்ளதா ஆவியாமல் பாதுகாப்போம். வருகையின் அடையாளங்கள் வெகு விரைவாக நிறைவேறுதே. வேதத்தில் உள்ள வருகையின் அடையாளங்கள் வெகு விரைவாக வானத்தில் வானத்தின் அதிசயங்கள் காலம் கூறுதே கண்டிடுவார். வானத்தின் அதிசயங்கள் கூறுதே கண்டிடுவார். ஆவியானதுள்ளதா ஆவியாமல் பாதுகாப்போம். எங்க வாழ்க்கையில ஆவியானதுள்ளதா ஆவியாமல்
அசதியா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, இனிமே அசதியா இருக்க மாட்டோம், அதிசயங்களை செய்வோம். அசதியா இல்லாமல் அதிசயம் செய்வோம். அசதியாயிருந்திடாமல் பின்னும் அதிசயங்கள் செய்வோமே. glory. அசதியாயிருந்திடாமல் பின்னும் அதிசயங்கள் செய்வோமே. ஜெபத்திலே தரித்திருப்போம், ஜெப ஊழியம் செய்திடுவோம். ஜெபத்திலே தரித்திருப்போம், ஜெப ஊழியம் செய்திடுவோம். சொல்லுங்க, ஆவியானல் உள்ளதா, அறியாமல் பாதுகாப்போம். glory. ஆவியானல் உள்ளதா, அறியாமல் பாதுகாப்போம். ஆனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். glory. ஆனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி எப்படி இருக்கணும்? அனல் உள்ளதாய். ஹல்லேலூயா. இந்த ஃபர்ஸ்ட் வரி மட்டும் சொல்லாம எல்லாரும், ஆவி அனல் உள்ளதாய், அவியாமல் பாதுகாப்போம். ஓகேங்களா? இப்படி சொல்லி சொல்றீங்க, உங்களுக்கு ஞாபகம் வச்சதுக்காக சொல்றேன். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். சொல்லுங்க, பரிதாபம். அதனால் என்ன உடம்பு இது போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பலப்பட்டு அனலாக இருங்க, உங்கள் ஜீவியம் வல்லமையாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் ஆவியை அனலாக மாற்றுங்க. ஒரு நாள் 20 நிமிஷம் நடந்தால் ஹார்ட் அட்டாக் வராது, 20 நிமிஷம் நடந்தால் சுகர் வராது, 20 நிமிஷம் நடந்தால் லங்ஸ் நல்லா வேலை செய்யும். டாக்டர் சொல்கிறார், ஒரு நாள் 20 நிமிஷம் துடிச்சிங்கன்னா உங்கள் தொண்டைக்கு லங்ஸ்க்கு நல்லது. கைத்தட்டி பாண்டிங்கன்னா உங்கள் கை கால் எலும்புக்கு நல்லது. முட்டிக்கால் போட்டு ஜோம் பண்ணிங்கன்னா உங்கள் முட்டுக்கு நல்லது. நல்ல பைபிளை ஆராய்ச்சி படிச்சுன்னா உங்கள் பிரெயினுக்கு நல்லது. பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கணும்னு என்ன சொல்கிறான், 100லேருந்து 1ஆம் நம்பர் வரைக்கும் ரிவேர்ஸில் எண்ணணுமா. 100லேருந்து 1 வரைக்கும் ரிவேர்ஸில் எண்ணணுமா. அது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், 100, 98, 96, அது மாதிரி ரிவேர்ஸில் அப்படி எண்ணும் போது பிரெயின் இன்னும் ஷார்ப்பாகுமா. அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ வேதத்தில் நல்லா ஆராய்ச்சிங்கன்னா அது உங்களுக்கு பவர். அப்போ இதெல்லாமே தான் சரீர வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி. ஹல்லேலூயா. சரீர வளர்ச்சிக்கு எப்படிலாம் நீங்கள் ஊட்டச்சத்து எடுத்துக்கிறீங்களோ, காய்கறி சாப்பிட்டா, பச்சை காய்கறி சாப்பிட்ணும், மட்டனில் ஈரல் சாப்பிட்ணும், ரத்தத்துக்கு நல்லது, சூரொட்டி சாப்பிட்ணும், ரத்தத்துக்கு நல்லது, காய்கறி சாப்பிட்ணும், இந்த காய்கறி இதுக்கு நல்லது, பிரண்டை சாப்பிட்டா காலுக்கு நல்லது. இப்போ என்ன பண்ணணும், முட்டிக்கால் போட்டால் என் மூட்டுக்கு நல்லது அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். ஹல்லேலூயா. உலக வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கம்பேர் பண்ணி எது உகந்தது என்று சொல்லி ப்ராக்டிக்கலாக வாழ்ந்தீங்கன்னாவே வாழ்க்கையில் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு சயின்ஸ் தான். ஹல்லேலூயா. பண்ணிங்களா? சொல்லுங்கள், ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போன்னு பக்கத்தில் பார்த்து சொல்கிறீங்க. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். சொல்லலாமா? தான் ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போம். எல்லாம் சொல்லுங்க, ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போம். சொல்லுங்க, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். glory. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எப்பயும் சூடாக இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கு சூடாக இருக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் சூடாக இருங்க. பாவம் வந்து தொட்டுச்சுன்னா நொறுங்கி போயிடும். இயேசு ஆவியில் அனலானவர், வார்த்தையில் அனல் இருந்துச்சு, ஆனால் நேசிக்கிற பாவிகள் எல்லாத்துக்கும் அன்பாக இருந்தார். அதனால் நம்ம பேசுகிற வார்த்தையில் சூடாக இருக்கக்கூடாது, அதில் குளிர்ச்சியாக இருக்கணும்.
ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. முழங்கால் படிக்கிடுவோமா? இந்த ஆராதனை நிறைவு செய்யலாம். ஏசப்பா, இவ்வளோ நேரம் எங்களோட பேசுனீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். அப்படி நாள் மிக விரைவாக இருக்கிறது. நன்றி செலுத்திலாம் பாடினோம், துதிச்சோம், ஆராதித்தோம். ஏசப்பா, எங்களை உதவி செய்யுங்க. தொடர்ந்து வருகிற எல்லா பகுதியும் நம்மளை கருத்தில் ஒப்படுக்கிறோம். நீர் வழிநடத்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.